விளாத்திக்குளத்துல 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் அன்பு சகோதரி 17 வயசு இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரிக்கு நடந்திருக்கக்கூடிய கொடூரமான நிகழ்வு என்பது இன்னும் அதற்கு தீர்வு கிடைக்கும். இந்த விளாத்திக்குளத்தை பொறுத்தவரை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டிற்கு வெளியே அந்த வயக்காலுக்கு தோட்டத்துக்கு போறாங்க. 8 மணி வரைக்கும் அந்த பாப்பா வரல. அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. விளாத்திக்குளத்துல குளத்தூர் காவல் நிலையத்துல அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நீங்க விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. 11ஆம் தேதி காலையில் அங்க போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவர்கள் ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தி பெற்றோர்களை உதாசீனப்படுத்துறாங்க. அதன் பிறகு மத்தியானம் 1:30 மணிக்கு 11ஆம் தேதி அந்த குழந்தையினுடைய சடலம் அங்க கிடைக்கும். இது எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு நம்ம எல்லோருக்கும் மனதில் ஏற்படுத்தி இருக்குன்னா, நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணியிருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்கும். அதனால 10ஆம் தேதி சாயங்காலம் காணாம போன அந்த மாணவி 11ஆம் தேதி மத்தியானத்திற்கு மேல ஏற்கனவே தேடி இடத்துல சடலம் கிடக்குதுன்னா யாரோ வந்து போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் மேற்கட்டமா நமக்கு தெரியும். காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முழு 10ஆம் வகுப்புல 500க்கு 495 மதிப்பெண், அப்படின்னா 99%. இதை விட ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு குழந்தை என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க. 99% மதிப்பெண்கள் பெற்று அந்த தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் கூட அந்த குழந்தைக்கு இது போல் நடந்திருக்கிறது. அதனால முதலமைச்சர் அவர்கள் இப்பவாவது ஆட்சி முடியும் தருவாயில்லாத ஒத்துக்கணும். காவல்துறையை சீரமைக்கணும். காவல்துறைக்கு வந்து இன்னும் அதிக அதிகாரத்தை கொடுக்கணும். தேவா ஜீவா 2 அற்புதமான பசங்க அவங்கள வர வச்சு முதலமைச்சர் அவர்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த குழந்தைகளை கடைசியா சொல்றாரு, தம்பி நல்லா படிப்பா அப்படிங்கிற. நீங்க அரசு பள்ளியில கஞ்சா புழக்கத்தை நிறுத்தினீங்கனாவே குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு ரீல் கல்ச்சர் போகக்கூடாது. கர்நாடகா 16 வயது வரை சோசியல் மீடியாவை பேன் பண்ணாரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு 16 வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. அது வேற அரசாக இருந்தாலும் கூட நான் வரவேற்கிறேன். ஆந்திரால 13 வயதுக்கு கீழே சோசியல் மீடியாவை பேன் பண்றதை பத்தி ஆந்திரா அரசு யோசிச்சு, ஆனா முதலமைச்சர் அவங்க படிக்க வேண்டிய சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு அந்த குழந்தைய ரீல் போடுறதுக்காக கூப்பிட்டு ரீல் போட போகும்போது ஒப்புக்கு சப்பானியா நீ போடாத படம் இல்லை. அதனால் முதலமைச்சருடைய கவனம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுது.